புதுசு புதுசாக இருக்காங்க. அவ்வளோதான்டா, சிஸ்டமும் ரெடி ஆகிட்டு போர்டும் ரெடி ஆகிட்டு பசங்க மட்டும் வந்துட்டாங்கன்னா பாடம் எடுக்க ஆரம்பிச்சிடலாம்டா. அதெல்லாம் சரி, பசங்க எப்படி வருவாங்க? அவருக்கு நம்மடா பயப்படுற? நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் ஒரு காசை வாங்கினாலுமே சாவியை வாங்கினாலுமே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆடுறான் கோமுட்டி மாதிரி இருக்கேன். அப்புறம் பக்காவா செட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கோம். ஏது 3 சிஸ்டம் ஒரு போர்டை வச்சுட்டு பக்காவா செட் பண்ணிட்டியா நீ? இடம் தான் சின்னது, ஆனா இந்த எண்ணம் நல்லா பெருசு. ஒரு பிக்கிங் காணா அப்படி என்ன எங்களை நம்பி வரவங்களுக்கு தரமா செமையா ட்ரைனிங் கொடுத்து அனுப்புறது. என் டீச்சர்லாம் மனமா சொல்லி தந்தா மனமா படிக்கணும்னு ஆசை, எனக்கு ஏறல. ஆள் சேர்க்கறத விடு, அது அப்புறம் பாத்துக்கலாம். அவன் சொன்னானே தரமா சம்பவம்னு, அது என்ன சம்பவம், எப்படி பண்ண போறீங்க? தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன். நானு ஏன் வந்தேன்னு கேக்குறியா? நான் ப்ரோக்ராம் கத்துக்கிறப்பவே எனக்கு இந்த ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. புதுசா ஒருத்தனை கூட்டு வந்து உட்கார வச்சு அவனுக்கு நான் கோடிங் சொல்லி கொடுத்தானா அவனுக்கு புரியாது, அவனா போடுறாங்களோ அவனுக்கு தெரியாது, என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு. இது ரொம்ப நாளா இருக்கு இந்த பிரச்சனை. சாதாரண இந்த ரூப்ரிக்ஸ் கியூப் சால்வ் பண்ணுறது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெக்னிக் ஃபார்முலாலாம் வச்சுருக்கானுங்க. ஆனால் 15 வருஷமாக நானும் பார்க்குறேன், எவனுமே கோடிங்கை சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஒரு டெக்னிக் வந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்ச மாதிரி எனக்கு தெரியல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னிக் பேஸ் பண்ணி நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்க அப்படின்னா பசங்களுக்கு வந்துட்டு கோடிங் போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது எப்படி வந்து ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு பிளான் போடுறோமோ அந்த மாதிரி ஒரு பிளானை மட்டும் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவனே ப்ரோக்ராமை போட்டுருவான். என்ன தெரியும்? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? எனக்கு ஒரு டெக்னிக் தெரியும், அந்த டெக்னிக் நான் சொல்லித்தரேன். சொல்லி தந்தா என் காலில் விழுவியா? டெக்னிக் மட்டும் சொல்லுங்க, காலில் என்ன சொன்னாலும் கேட்குறேன். உனக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு. சுடர் மணி ஜட்டி விளம்பரம் பண்றியா? தவறா the code. குட்டுதி கோடா அப்படின்னா மீன் வறுக்க மிளகாத்தூளை எடுத்தாச்சு. அடுத்து என்ன செய்யணும்? அதாவது இந்த பேச்சுலராக வாழும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஏதாவது சமைக்கணும்னா எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி கேட்பேன். அவங்க அப்படியே சொல்லுவாங்க என்ன பண்ணுங்கிறத, அப்படியே சமைச்சிருவேன். அதே மாதிரி கோடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு டெக்னிக், குக் கோட் அப்படிங்கிறது. எப்படி சமையலை வந்து ஈஸியாக ஒருத்தவங்க சொல்ல கேட்டு நம்ம பண்ண முடியுதோ அதேமாரி கோடிங்கையும் நம்மளே வந்துட்டு ஒரு எல்லா அதில் என்னென்ன வரும், என்ன ரெசிபி, என்ன இன்க்ரீடியன்ஸு, அந்த மாதிரி வரும் இல்லைங்களா, அந்த எல்லா டெக்னிக்ஸையும் இதில் இன்க்ளூட் பண்ணி நம்ம வந்து ஒரு சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த குக் கோட் டெக்னிக்கில் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து மெத்தட் ஆர் லாஜிக். ஸோ மெத்தட் ஆர் லாஜிக் அப்படின்னு சொல்லும்போது சமையலில் ஏகப்பட்ட மெத்தட் இருக்குது. வறுக்கிறது, பொரிக்கிறது, அவிக்கிறது, பிரியாணி ஒரு மாதிரி செய்வாங்க, சாம்பார் ஒரு மாதிரி செய்வாங்க. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் கோடை நம்ம எந்த மெத்தடாலஜியில் அப்ரோச் பண்ண போகிறோம், ஸோ அது வந்து மெத்தட் ஆர் லாஜிக். அண்ட் ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு ரெசிபி. இது நீங்கள் அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த ஒரு சமையல் நிகழ்ச்சி எடுத்து பார்த்தாலும் ரெசிபின்னு சொல்லுவாங்க. அதாவது செய்முறை, எப்படி செய்யணும் சொல்லுவாங்க. அந்த ரெசிபி தான் இங்கேயே எழுத போகிறோம். அண்ட் மூணாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீடியன்ஸ். ஸோ இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நமக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறது. ஓகேவா? இப்போ சமையலை பொறுத்த வரைக்கும் தக்காளி தேவை, வெங்காயம் தேவை அப்படின்னு முடிவு பண்ணுவோம். இதில் என்ன முடிவு பண்ண போகிறோம் அப்படின்னா, நமக்கு வேரியபிள் தேவையா, ஃபார் லூப் தேவையா, இஃப் கண்டிஷன் தேவையா அப்படிங்கிறது முடிவு பண்ணுறது தான் இன்க்ரீடியன்ஸ். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு டேஸ்ட் சாம்பிள். டேஸ்ட் சாம்பிள்னால் நம்ம சமைச்ச சாப்பாடை சமைச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே டேஸ்ட் பண்ணுவோம். அதுதான் முக்கியம். சமைச்சு முடிச்சதுக்கப்புறம், சமைச்சு முடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு உப்பு பத்து இருக்குது, உப்பு கரெக்டாக இருக்கா, உரப்பு கரெக்டாக இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக கொதி விட்டு இருக்கும். அதே மாதிரி கோடிங் ஃபுல்லாக போகிறதுக்கு முன்னாடியே என் கோடு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு டேஸ்ட்டை வந்து நான் இங்கேயே பார்த்துருவேன். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸை வச்சு நீங்கள் வந்து பசங்களுக்கு கோடிங்கை வந்து ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே எங்கேயுமே நீங்கள் வந்து ப்ரோக்ராம் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கோடை டைப் பண்ணி காட்டணும்னு அவசியம் இல்லை, அவனுங்களை ப்ரோக்ராம் போட வைக்கணும்னு அவசியம் இல்லை. அது எப்படிங்கிறத உங்களுக்கு நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். இது வரைக்கும் புரியுதா? ஸோ இப்போ நம்ம என்ன ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம்? ப்ரைம். ஓகே. ஸோ இப்போ ப்ரைம் நம்பர் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ப்ரைம் நம்பர்னா எந்த நம்பரை நீங்கள் ப்ரைம் நம்பர்னு சொல்லுவீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் 7 அப்படின்னு கேட்டேன்னா அது ப்ரைம் நம்பரா இல்லையா? அது எப்படி ப்ரைம்னு சொல்ல வரீங்க? ஓகே. ஸோ அப்போ 7ங்கிறது வந்துட்டு 1ஆலையும் தன்னாலையும் வகுப்படுது. ஸோ விச் இஸ் நத்திங் பட் 7 is divisible by 1 and 7 is divisible by 7 itself. ஸோ இதை தான் நீங்கள் ப்ரைம்னு சொல்கிறீங்க. கரெக்டாக? இப்போது என்னோட கேள்வி என்னன்னா, இதே நான் 8 எடுத்துக்கிறேன். 8 எடுத்துக்கிட்டாலும் 8 will be divisible by 1 and it will be divisible by 8 itself. So how come you would decide this is prime and this is non-prime?
இது பிரைம் இல்லைங்கிற முடிவுக்கு நீங்கள் எப்படி வரீங்க? முன்னாடியும் அதே நம்பரோட வகுப்பாட்டா மட்டும்தான் அது வந்து பிரைம். நான் தான் சொல்கிறேனே 8 வந்து ஒன்னாலே அதிலே வகுப்படுமே. அது தவிர பாக்கி எதுவுமே வகுப்படக்கூடாது. ஓகே, அப்போ நீங்கள் சொல்ல வர லாஜிக் என்ன அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு நம்பர் எடுத்தேன்னா அந்த நம்பர் வந்து ஒன்னாலையும் அதே நம்பராலையும் மட்டும்தான் டிவைட் ஆகணும், வேறு எந்த நம்பரையும் டிவைட் ஆகக்கூடாது, டிவிசிபிள் ஆகக்கூடாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. கரெக்டாக? சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரைம் நம்பருக்கு நம்மளோட குக் த கோட் டெக்னிக்கு போகும். ஓகே, ஸோ குக் த கோட் டெக்னிக். அந்த குக் த கோட் டெக்னிக்கில் ஃபஸ்ட்டு என்னென்னா மெத்தட் ஆர் லாஜிக். ஸோ மெத்தட் ஆர் லாஜிக்னு சொல்லும்போது இந்த ப்ரைம் நம்பருக்கு நான் எந்த மெத்தடை டிரைவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரைட்டா? ஸோ இப்போ மெத்தட் ஆர் லாஜிக் அப்படின்னு சொல்லும் பொழுது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன வார்த்தை என்னென்னா, when a number is divisible by 1 and itself. divisible by 1 and itself அப்படின்னு சொல்கிறீங்க. ரைட்டா? இப்போது கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்குது. இப்போ நம்ம வந்து 7ங்கிறது கேட்டோன்னா பிரைம் நம்பர் நீங்கள் ஈஸியாக சொல்லிட்டீங்க. ஒரு குறிப்பிட்ட நம்பர் வரைக்கும் உங்களால் ஈஸியாக சொல்லிட முடியும். ஒரு பெரிய நம்பர் எடுத்தால் கொஞ்சம் நீங்கள் யோசிக்கணும். ஆனால் கம்ப்யூட்டருக்கு சின்ன நம்பருக்கே அதுக்கு புரிய ஃபஸ்ட்டு தெரியாது. அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, we need to instruct step by step. அதாவது எந்த அளவுக்கு பிரேக் டவுன் பண்ணி ரொம்ப சிம்பிளாக கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி சொல்லணுமோ அந்தளவுக்கு சொன்னால் மட்டும்தான் அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் காம்ப்ளிகேட்டட் நம்பர் நீங்கள் கொடுத்தா கூட அது வந்து உங்களுக்கு வந்து அவுட்புட்டை கொடுத்துரும். ரைட்டா? ஸோ இப்போ இந்த டிவிசிபிள் அப்படிங்கிற வார்த்தை வந்து நமக்கு தெரியும், ஆனால் கம்ப்யூட்டருக்கு புரியாது. ஓகேவா? ஸோ அப்போ கம்ப்யூட்டருக்கு புரியுற மாதிரி இந்த டிவிசிபிள்ங்கிற வார்த்தையை எப்படி சொல்லலாம்? ரிமைண்டர் 0 வந்தால் அது வந்து டிவிசிபிள். ரிமைண்டர் 0 வந்தால் டிவிசிபிள். சூப்பர். ஓகே, அப்போ என்னன்னா, நான் ஒரு நம்பர் எடுக்கிறேன், அந்த நம்பர் எடுத்து 2ஆல் டிவைட் பண்ணுறேன். எனக்கு 2ஆல் டிவைட் பண்ணும்போது எனக்கு ரிமைண்டர் 0 வேணும். which means that நான் வந்து ஒரு நம்பர் எடுத்து டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து இங்கே ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் வாட் வி சே as divisible. ஸோ இதுதான் டிவிசிபிள்ங்கிற வார்த்தை. அப்போ நமக்கு இதில் கிடைச்ச ஹிண்ட் என்னன்னா, இந்த இடத்துல நமக்கு ஹிண்ட் என்னன்னா, டிவிசிபிள் அப்படிங்கிற வார்த்தையை எப்போ ரிமைண்டர் 0 வருதோ அப்போ அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுப்பேன். கரெக்டாக? அப்படிதான் புரிஞ்சுப்பேன். ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுற ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நம்பர் எடுத்து இன்னொரு நம்பரால் வகுக்கும் போது எனக்கு எப்போ மீதி வந்து 0 வருதோ அப்போ நான் வந்து அது வந்து வகுபடும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? வகுபடும் நம்பர், வகுபடா நம்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, எண்கள்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வகுபடும் எண் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரிமைண்டர் எனக்கு எப்போ 0 வருதோ அப்போ சொல்கிறேன். ஓகேவா? ரைட். இப்போ இது வந்து நான் சொன்ன மாதிரி முதல் பிரேக் டவுன் தான். அப்போ இந்த ரிமைண்டர் 0 வருதுங்கிறத கண்டுபிடிச்சிடும். இப்போ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பிரைம் நம்பர் ஒரு நான் பிரைம் நம்பர் எடுக்கிறேன். ரைட்டா? ஸோ இப்போ ஒரு பிரைம் நம்பர் நான் பிரைம் நம்பர் போது ஃபர்ஸ்ட் நான் பிரைம் நம்பராக நான் 4 எடுத்துக்கிறேன். 4 டிவைடட் பை 1. இதில் வந்து டிவிசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லும் பொழுது ரிமைண்டர் எடுக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அந்த ரிமைண்டர் எடுக்கிறதுக்கு நமக்கு வந்து மாடுலோ டிவிஷன் ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. அந்த பர்சன்டேஜ் சிம்பிள் இருக்கும்ல, அந்த பர்சன்டேஜ் சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். இது வந்து ஆப்ரேட்டர். ஏன்னா நீங்கள் நார்மல் டிவிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கோஷன் தான் கிடைக்கும், ரிமைண்டர் கிடைக்காது. ஸோ 4 மாடுலோ டிவிஷன் 1 which is equal to 0, 4 modulo division 2 which is also equal to 0, and 4 modulo division 3 இது வந்து உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 1 வரும், and 4 modulo division 4 அப்படின்னு போடும்போது இது வந்து உங்களுக்கு 0 வரும். இது வந்து ஒரு நான் பிரைம் நம்பர். கரெக்டா? இப்போ அதே வந்து நான் இப்போ 5 அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன் அப்படின்னா 5 modulo division 1 அப்படிங்கும்போது அது 0 வரும். 5 modulo division 2 போடும்போது அது 0 வராது. and 5 modulo division 3 போடும்போது அதுவும் எனக்கு வந்து 0 வராது. 5 modulo division 4 போடும்போதும் எனக்கு வந்து ரிமைண்டர் வந்துட்டு 0 வராது. ஃபைனலாக 5 modulo division 5 போடும்போது மட்டும்தான் எனக்கு ரிமைண்டர் வந்துட்டு 0 வரும். ரைட்டா? இப்போ நீங்கள் சொன்ன கான்செப்ட் படியே ரிமைண்டர் 0 வருது எங்கெங்கலாங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது வந்து ஒரு பிரைம் நம்பர், இது ஒரு நான் பிரைம் நம்பர். இது ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் தெரியும்? என்ன இதுல 0 கம்மியா இருக்கு, அதுல 0 அதிகமா இருக்கு. அதுதான் ஹிண்ட். 0 கம்மியா இருக்குங்கிறத தாண்டி உங்களுக்கு எப்பவுமே பிரைம் நம்பர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 0 மட்டும்தான் வரும். நீங்க சொன்ன அதே கான்செப்ட் தான். whenever a number is divisible by 1 and itself அப்படிங்கும்போது only we can get 2 occurrence of 0 in this particular operation. அதுவே நீங்க காம்போசிட் நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா more than 2, it is not restricted to 3. இது 4ங்கிறதுனால 1 2 3 வருது. இதே நீங்க ஒரு பெரிய நம்பர்ல 50 எல்லாம் எடுத்தீங்கன்னா அது நிறைய வரும். ஸோ அப்போ வந்து 2 + 0s வந்துச்சு அப்படின்னா இட் இஸ் அ காம்போசிட் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் இந்த மெத்தட் ஆர் லாஜிக் போடும்போது நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னா, ஒரு நம்பர் நான் இன்புட்டாக வாங்குறேன், அந்த வாங்குற இன்புட்டை வந்துட்டு நான் 1லேருந்து அதே நம்பர் வரைக்கும் டிவைட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எத்தனை 0 வருது, 0 வருதாலும் நான் செக் பண்ணுறேன். அண்ட் வந்ததுக்கப்புறம் எத்தனை 0 வருது கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஐ வில் பி ஏபிள் டு ஃபைண்ட் அவுட் which one is a prime number and which is not a prime number. ஓகேவா? இது வரைக்கும் கதை. சரி, இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிபிக்கு போகும். ஸோ இப்போ ரெசிபி அப்படின்னு சொல்லி போகும்போது இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நான் இங்கே நம்ம பண்ண ஆப்ரேஷன் மேலே எழுதிக்கிறேன். 4 modulo division 1 equal to 0, 4 modulo division 2 equal to 0, 4 modulo division 3 equal to 1, and 4 modulo division 4 equal to 0 அப்படின்னு போட்டிருந்தோம் இல்லையா. இப்போ இதை வந்து நான் என்ன செஞ்சிருக்கேங்கிறத இங்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுத போகிறேன். ஓகேவா? நான் என்ன செஞ்சிருக்கேன் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப். ஸ்டெப் 1 அப்படின்னு போடும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் நான் வந்து ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். ஓகேவா? ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் அப்படிங்கும்போது அதை அப்படியே எழுதுங்க. உங்களுக்கு என்ன நீங்கள் செய்கிறீங்களோ அதை அப்படியே எழுதுங்க, தங்கிலீஷில் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன்.
இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? அண்ட் ரெண்டாவது ஸ்டெப் போகும்போது ஸ்டெப் 2ல அந்த எடுத்துக்கிட்ட நம்பரை 1லேருந்து அதே நம்பர் வரைக்கும் மாடுலர் டிவிஷன் பண்ணுறேன். அது எதுக்காகனா ரிமைண்டர் வரதுக்காக. கரெக்டாக? ஸோ அப்போ வாங்கின நம்பரை இல்லை எடுத்த நம்பரைன்னு வச்சுக்கோங்க. அந்த நம்பரை 1ல் இருந்து அதே நம்பர் வரைக்கும் டிவைட் பண்ணி 0 வருதான்னு செக் பண்ணுறேன். டிவைட் பண்ணி 0 வருதான்னு செக் பண்ணுறேன். இதுதான் என்னோட ரெண்டாவது ஸ்டெப். கரெக்டா? இப்போ இந்த ஸ்டெப்ல நீங்க பாத்தீங்கன்னா எதுக்காக நான் 0 தான் செக் பண்ணோம் அப்படின்னா அதை வச்சு நான் கவுண்ட் பண்ணுவேன் எத்தனை 0 அதனால ஒரு நம்பரை 1லேருந்து அதே நம்பர் வரைக்கும் டிவைட் பண்ணி 0 தான் செக் பண்றேன். அண்ட் ஸ்டெப் 3 அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எனக்கு எத்தனை 0 வருதுங்கிறத கவுண்ட் பண்றேன். அதான பண்ணோம். பிரைம் நம்பருக்கு வந்து 2 0 வந்துச்சு, காம்போசிட் நம்பருக்கு 2 + 0 பண்ணோம். ஓகேவா? ஸோ அப்போ 0வை கவுண்ட் பண்றேன். அண்ட் ஃபைனலாக ஸ்டெப் 4 போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து லாஸ்ட் வந்து எத்தனை 0 வந்திருக்கோ அந்த கவுண்ட். ஓகேவா? அந்த 0வை கவுண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன் இல்லையா? அந்த 0வோட கவுண்ட்டை பொறுத்து அது வந்து பிரைம் நம்பராக இல்லைங்கிறத டிசைட் பண்ணுங்க. ஸோ ஸ்டெப் 4ல் லாஸ்ட்டாக வந்துட்டு நான் இங்கே மேலே எழுதுனேன். ஸ்டெப் 4ல் வந்து ஸ்டெப் 4ல் வந்து 0வை கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த கவுண்ட் ஆஃப் 0. ஓகே? ஸோ கவுண்ட் ஆஃப் 0 செக் பண்ணிவிட்டு கவுண்ட் ஆஃப் 0 is 2 ரெண்டா இருந்தா. ஓகேவா? இஃப் கவுண்ட் ஆஃப் 0 is 2 it is prime அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறேன். ஓகேவா? இந்த ஸ்டெப்ஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த 4 ஸ்டெப்பை நான் பண்ணும்போது என்னால் வந்து எப்படி இந்த ப்ரோக்ராம் ஃப்ளோ பண்ண போகிறங்கிற ஒரு ஐடியா கிடச்சிடும். இது வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தெளிவாக இருக்கா? இப்போ அடுத்தது நம்ம இன்க்ரீடியன்ஸ் அப்படிங்கிறதுக்கு போவோம். இந்த ரெசிபியை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெசிபியை பேஸ் பண்ணி தான் நம்ம இன்க்ரீடியன்ஸ் முடிவு பண்ண போகிறோம். ரைட்? ஸோ அப்போ இன்க்ரீடியன்ஸ் போகும்போது இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இதில் எதெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ ஸ்டெப் 1 நம்ம என்ன போட்டிருந்தோம் அப்படின்னா ஒரு நம்பர் எடுக்கணும்னு சொல்லியிருந்தேன். ஓகேவா? ஸோ ஒரு நம்பர் அப்படிங்கும்போது அதை ஸ்டோர் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு வேரியபிள் வேணும். ரைட்டா? ஸோ வேரியபிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு ஒரு வேல்யூவை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம். உதாரணத்துக்கு இப்போ ஒரு கடைக்கு போகிறீங்க. ஒரு கடைக்காரர் வந்து உங்கள்கிட்ட வந்துட்டு நீங்கள் பொருளாக வாங்கினதுக்கப்புறம் 50 ரூபா அப்படின்னு பணம் கேட்டார்னா நீங்களும் திருப்பி 50 ரூபா அப்படின்னு சொல்லிட்டுலாம் வர முடியாது. அப்போ அந்த 50 ரூபா மதிப்புள்ள ஏதோ ஒரு பொருளை நீங்கள் திருப்பி தரணும். அது ஒரு பணம். ஓகேவா? அதே 50 ரூபாய்க்கான மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட் இருக்கு இல்லையா? அது இந்தியாவில் மட்டும்தான் செல்லுபடி ஆகும். இதே நீங்கள் வேறு நாட்டிலலாம் போனீங்கன்னா அந்த 50 ரூபா நோட்டு செல்லுபடி ஆகாது. அப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களோட கரன்சியை யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் அது வேரியபிள்னு சொல்கிறோம். ஒவ்வொரு நாட்டுக்கும் அந்த கரன்சி மாறுபடுது. இது எப்போ ஏன் பாக்ஸிங் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா இப்போ நான் ஒரு நாட்டிலேருந்து வெளிநாட்டுக்கு பயணப்படுறேன், ட்ராவல் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்தியன் கரன்சி வச்சு எதுவும் பண்ண முடியாது. அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னா ஒன்று மணி எக்ஸ்சேஞ்சில் போயிட்டு என் பணத்தை கொடுத்து அந்த நாட்டோட பணத்தை வாங்கிட்டு போவேன். இல்லைன்னா நான் இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த இன்டர்நேஷனல் டெபிட் கார்டு யூஸ் பண்ணும்போது நான் அவங்க நாட்டிலே போயிட்டு அந்த டெபிட் கார்டு வச்சு பணம் எடுத்தாலும் அவங்க நாட்டு பணம் வருமே தவிர நம்ம நாட்டு பணம் வந்து வெளியில் வராது. ஸோ இதுதான் பாக்ஸிங்னு சொல்கிறது. ஸோ அப்போ வந்து நீங்கள் ரொம்ப சிம்பிளாக பண்ணோம் அப்படின்னா வேரியபிளை நீங்கள் கையில் இருக்க பணத்தை அக்கௌண்ட்டில் போட்டிங்கன்னா பாக்ஸிங், அக்கௌண்ட்ல இருக்க பணத்தை கையில் எடுத்தீங்கன்னா அன்பாக்சிங். ஸோ இப்போ வேரியபிள் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது ஒரு இடம். ஸோ இப்போ இன்கிரீடியன்ஸில் இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தேவையானது வந்து வேரியபிள். ரைட்டா? ஸோ அப்போ இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு வேரியபிள் வேணும் அப்படிங்கிறத எழுதிங்க. அண்ட் ரெண்டாவது ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னா இந்த ரெசிபி எழுதிட்டு அடுத்த இன்கிரீடியன்ஸ் வரதுக்கு காரணமே அந்த ரெசிபியில் இருக்கக்கூடிய சில கீவேர்ட்ஸை வச்சு நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணலாங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு நம்ம ரெண்டாவது ஸ்டெப்பில் எழுதியிருந்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்கின இன்புட்டை 1லேருந்து அதே நம்பர் வரைக்கும் டிவைட் பண்ணணும் அப்படின்னு எழுதியிருந்தோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போது எனக்கு எப்போல்லாம் ஒரு ரிப்பிட்டேட்டிவ் ஆப்ரேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வரேன்னா இப்போ அதே 4 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 mod division 1, 4 mod division 2, 4 mod division 3 and 4 mod division 4 அப்படின்னு போடுறேன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னா இந்த ஆப்ரேட்டர் வந்து சேம் தான். விச் மீன்ஸ் தட் த ஆப்ரேஷன் இஸ் சேம். ஒரு ஆப்ரேஷனோ ஒரு ப்ராசஸோ நான் திருப்பி பண்ண போகிறேன். எப்போ எனக்கு திருப்பி பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்? ஒரு சைடு வேல்யூ மாறும் குறைஞ்சபட்சம். ஓகேவா? ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இந்த ரைட் சைடு மாறுது. ஆனால் லெஃப்ட் சைடு வந்துட்டு இட் ரிமைன்ஸ் அ சேம். ரைட்டா? ஸோ அப்போது எனக்கு வந்துட்டு ஒரே ஆப்ரேஷனை வெவ்வேறு நம்பருக்கு பண்ண வேண்டிய கட்டாயம் ஏற்படும் பொழுது நான் வந்து ஒரு ஃபார் லூப் யூஸ் பண்ணுவேங்கிறது ஜென்ரலாக தெரியும். அது நம்ம ரெசிபிலேருந்து எப்படி தெரியும் அப்படின்னா நான் ரெண்டாவது ஸ்டெப்பில் எழுதிருக்கும் போது என்ன எழுதிருப்பேன் அப்படின்னா வாங்கின இன்புட்டை 1ல் இருந்து அதே நம்பர் வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பேன். இதை நீங்கள் இங்கிலீஷில் பேசினா கூட அப்படின்னா டிவைட் த நம்பர் ஃப்ரம் 1 to itself அப்படின்னு சொல்லுவீங்க. கரெக்டாக? ஸோ அப்போ அந்த ஃப்ரம் 2ஓ இல்லை 1லேருந்து அதே நம்பர் வரைக்கும் அப்படிங்கிற கீவேர்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னாலே நீங்கள் கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண போகிறது ஒரு லூப் அப்படிங்கிறத முடிவு பண்ணிடலாம். ஓகே? ஸோ அப்போ லூப்பில் வந்துட்டு ஃபார் லூப்போ யூ கேன் டேக் எனிதிங் which is feasible for your program.
அப்போ இங்கே ஃபார் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த ஃபார் லூப்பில் 3 விஷயங்கள் நான் முடிவு பண்ணணும். அதாவது இந்த ஃபார் லூப் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபார் லூப் எங்கே எண்ட் ஆகுது, அண்ட் வந்துட்டு எப்படி வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ப்ரொசீட் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இதை தான் வந்துட்டு ரொம்ப சின்டாக்டிக்கலாக டெக்னிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியலைசேஷன், கண்டிஷனல் செக்கிங் அண்ட் வந்து ஐட்ரேஷன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. எங்கே ஆரம்பிக்க போகுது, எங்கே முடிய போகுது, அடுத்த ஸ்டெப் எப்படி போக போகுது, அவ்வளோதான். கீப் இட் சிம்பிள். ஓகே. ஸோ இப்போ நான் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1ல் இருந்துன்னு சொல்லிட்டேன். ஓகே. ஸோ 1ல் இருந்தால் ஆரம்பிக்க போகுது. ரைட்டா? இந்த ஃபார் லூப் எனக்கு வந்து ஆரம்பிக்க போகிற இடம் வந்து 1 அண்ட் முடிய போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4. இதே நான் 5, 7ன்னு வேறு நம்பர் போட்டேன்னா அந்த நம்பர். ஸோ அதே நம்பர். அப்போ இந்த வேரியபிளுக்கு வந்து சும்மா ஒரு ஏ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு வேல்யூ கொடுத்தீங்க அப்படின்னா, ஒரு நேம் கொடுத்தீங்க அப்படின்னா இது முடிய வேண்டிய இடம் அந்த ஏ. ஓகேவா? அண்ட் ஃபைனலாக நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எப்படி போகணும்? நெக்ஸ்ட் ஸ்டெப்னா இப்போ இது ஒரு ஆப்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இதுக்கு அடுத்த ஆப்ரேஷன் செகண்ட் ஆப்ரேஷன் போகணும். அப்படி போகும்போது 1லேருந்து என்ன ஆகுது? +1 2, 2லேருந்து +1 3, 3லேருந்து +1 4ன்னு போகுது. அப்போ எனக்கு அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா 1 தான் ஐட்ரேட் ஆகணும். அப்போ நான் இங்கே பண்ண வேண்டியது என்னன்னா +1. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஸ்டெப் 2ல் நான் யூஸ் பண்ண வேண்டியது ஃபார் லூப் அப்படிங்கிறது இன்கிரீடியன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்ச கையோட எனக்கு எங்கே ஆரம்பிக்கணும், எங்கே முடியணும், அடுத்த ஸ்டெப் எப்படி போகணுங்கிறதையும் முடிவு பண்ணிட்டுங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் 2லேயே நமக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, நம்ம அந்த 2வது ஸ்டெப் எழுதும் போதே ஒரு எழுதியிருப்போம். என்ன எழுதியிருப்போம் அப்படின்னா அதில் வந்துட்டு 0 வருதான்னு செக் பண்ணுங்க. ஏன்னா நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. இந்த எனக்கு வந்து இப்போ 4 மாடல் டிவிஷன் 3 பண்ணும்போது ரிமைண்டர் 1 வருதா, இந்த ஸ்டெப் எனக்கு தேவையே இல்லை. எனக்கு எங்கெல்லாம் 0 வருதோ அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். கரெக்டாக? ஸோ அப்போது அந்த இடத்துல நான் இன்னொரு வார்த்தை என்ன எழுதியிருப்பேன்னா, செக் வெதர் வி ஆர் கெட்டிங் 0. நமக்கு 0 வருதான்னு செக் பண்ணணும். இந்த செக்கு, இஃப் இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணணும். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது ஏன் அப்படின்னா எனக்கு வந்து 1க்கும் மேற்பட்ட அவுட்புட் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்பில் எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் இருக்கா இல்லையாங்கிறத நான் செக் பண்ணுறேன். அதுதான் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது. ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணுறேன். ஸோ இஃப் கண்டிஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா லெஃப்ட் சைடில் நான் எனக்கு என்ன வேணும் அண்ட் ரைட் சைடில் என்ன வேணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ஓகேவா? ஸோ இது நீங்கள் பார்த்தா இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். லெஃப்ட் சைடில் என்ன இருக்குது, ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 0 1 2 எது வேணால் வரலாம். ஆனால் எனக்கு தேவையானது 0 வருதாங்கிறத மட்டும் பார்க்கறது தான். ஸோ அப்போ லெஃப்ட் சைடில் வந்துட்டு எனக்கு தேவையானது வந்து மாடல் டிவிஷன் ஆப்ரேஷன் அண்ட் ரைட் சைடில் வந்துட்டு எனக்கு ரிமைண்டர் வந்துட்டு 0 வருதாங்கிறத செக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இது ரெண்டும் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டெப் 3ல் வந்துட்டு எத்தனை 0 வந்திருக்கு. இப்போ வந்து இந்த 0 வந்துருச்சுன்னு சொல்லிட்டேன். இது எத்தனை 0 வந்திருக்குங்கிறத கவுண்ட் பண்ணணும். ரைட்டா? ஸோ கவுண்ட் பண்ணுறதுக்கு அகைன் அது வந்து ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடங்கிறனால we can use another variable. ஸோ இது ஸ்டெப் 3 வரைக்கும். அப்போ ஒரு ஸ்டெப்பாக போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணோம், அடுத்து ஒரு ஃபார் லூப்பு, அந்த ஸ்டெப்புக்குள்ளேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணோம், அண்ட் ஃபைனலாக வந்துட்டு அகைன் ஒரு வேரியபிள். இந்த வேரியபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we can take it as count. ரைட்டா? டன். இப்போ கடைசி ஸ்டெப் என்ன, லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். whenever we get count as 2 then we can decide that number is prime number. ஓகே? ஸோ அப்போ ஸ்டெப் 4ல் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து அகைன் இந்த இடத்துலையும் பாருங்க, இஃப் the count value is 2 it is prime அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ if the count value சொல்லும்போது என்ன ஆகுது, நான் if condition ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேன்னு இங்கேயும் முடிவாயிடுது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திருப்பி கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ண போகிறேங்கிறது எழுதிடுறேன். எழுதிட்டு அதே மாதிரி இங்கே if கண்டிஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதில் லெஃப்ட் சைடு வரும்போது இந்த தடவை நான் என்ன யூஸ் பண்ணுவேன், கவுண்ட். ஏன்னா எனக்கு வந்துட்டு கவுண்ட்டை தான் வந்து லெஃப்ட் சைடு வச்சு அது 2 இருக்கா இல்லையாங்கிறத செக் பண்ணணும். ஸோ அப்போ கவுண்ட்டை லெஃப்ட் சைடில் வச்சுட்டு ரைட் சைடு போகும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 2. கரெக்டாக? ஏன்னா 2 எனக்கு 2 வந்தால் தான் எனக்கு ப்ரைம் நம்பர். ஓகேவா? ஸோ அப்போ 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டேன்னா ஆல்மோஸ்ட் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் த ப்ரோக்ராம் என்ன பண்ணுங்கிற ஐடியா கிடச்சிச்சு. நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிக்கணும், நம்ம இது வரைக்கும் யாரும் ப்ரோக்ராமில் உட்காரல, கம்பைலர் ஓப்பன் பண்ணல, எந்த ஐடியும் ஓப்பன் பண்ணல. ஜஸ்ட் வி ஆர் விசிட்டிங் த ப்ரோக்ராம் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் இட். என்ன செய்ய முடியும் இந்த ப்ரோக்ராம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்டெப்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் ஃபைனலாக லாஸ்ட்டாக வந்துட்டு நான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி டேஸ்ட் த சாம்பிள். ஓகே? ஸோ அந்த டேஸ்ட் த சாம்பிள் அப்படிங்கும்போது இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரோக்ராம் ஸ்பெசிஃபிக்காக இல்லாமல், அதாவது ஜாவாவா, சி ஷார்ப்பா, ஜாவா ஸ்கிரிப்டா, பைத்தனான்னு இல்லாமல் ஜென்ரலாக சிம்பிளாக வந்து ஒரு கோடு எழுதிடலாம். ஓகேவா? ஸோ சூடோ கோடுன்னு கூட சரி சொல்லுவாங்க. பட் இங்கே வந்து நம்ம இந்த டிரைவ் பண்ணதை வச்சு நம்ம எழுத போகிறோம். ஸோ ஃபைனலாக வந்துட்டு டேஸ்ட் த சாம்பிள் அப்படின்னு போடுறோம் அப்படின்னா இந்த டேஸ்ட் த சாம்பிளில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம பண்ணது வந்து வேரியபிள். ரைட்டா? ஸோ இப்போ வேரியபிளுக்கு வந்து சும்மா வேரியபிளுக்கு வின்னு போட்டுட்டு என்ன பண்ணுறேன், இல்லை விஏஆர்னு போட்டுட்டு வேரியபிள் ஏ அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறேன். ரைட்டா? அண்ட் ரெண்டாவது ஸ்டெப்பில் நான் சொன்னது என்னது, ஃபார் லூப். கரெக்டாக? ஸோ இப்போ ஃபார் லூப்பில் போகும்போது நம்ம இங்கே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்துட்டு 1ல் ஸ்டார்ட் பண்ணுவோம், அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் முடிப்போம் அப்படின்னா 7ல் முடிப்போம், அண்ட் ஃபைனலாக வந்துட்டு ப்ளஸ் போடுவோம். ரைட்டா? இதை வந்து இப்படியே பண்ண முடியாது.
அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கேயும் வந்துட்டு இந்த ஃபார் லூப் ரைட் சைடில் வரதுலாம் 1 2 3 4ங்கிற வேல்யூஸுங்கிறனால வேல்யூஸை டேரெக்டாக வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனா நம்ம இப்போ கவுண்ட் ஈக்குவல் டு 2ன்னு போட்டோம், அந்த 2 மாற போகிறதுல அப்படியே பயன்படுத்திக்கலாம். ஆனால் இந்த இடத்துல வந்து 1 2 3 4ங்கிறது ஒரு தடவை மாற போகிறதுனால நமக்கு ஃபார் லூப்புக்குள்ளேயும் ஒரு வேரியபிள் தேவை. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபார் லூப்புக்குள்ளே போடுற வேரியபிளை ஐன்னு வச்சுக்கலாம். ஏன்னா காலங்காலமாக எல்லாரும் ஐன்னு தான் வச்சாங்க, அதனால நானும் வைக்கிறேன். எனக்கு தெரியல, நான் கற்றுக்கிட்ட காலத்துலேருந்தே ஃபார் லூப்புக்குள்ளே போகிற வேரியபிள் ஐ தான். ஸோ நம்மளும் ஐனே வச்சிருவோம். ஸோ I = 1, I <= A and I++. முடிஞ்சா அப்புறம் இதுக்குள்ள தான் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நம்ம சொல்லியிருந்த விஷயம் என்னன்னா, நான் வாங்குற இன்புட், அதாவது வந்து இது வந்து 4, A வந்து 4, இந்த 1 2 3 4ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஐல இருக்க போகுது, ரைட்டா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா A மாடுலோ டிவிஷன் I. ஸோ A மாடுலோ டிவிஷன் I = 0 வருதான்னு செக் பண்ணி, கரெக்டா? ஸோ இப்போ இங்கே செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதுக்குள்ளே என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் உங்களுக்கு வந்து இந்த வேல்யூஸ் வந்து எப்போல்லாம் 0 வருதோ அப்போல்லாம் அதை வந்து கவுண்ட்டில் போட்டுங்கன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபைனலாக கவுண்ட் ப்ளஸ் அப்படின்னு போட்டுற வேண்டியது. இந்த ஃபார் லூப்பை முடிச்சிருங்க, ரைட்டா? இந்த ஃபார் லூப்பை முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃபைனலாக லாஸ்ட் ஸ்டெப்புக்கு பண்ண வேண்டியது என்னென்னா, இஃப் கவுண்ட் ஈக்குவல் டு 2 இருந்தால் அது ப்ரைம்னு பிரிண்ட் பண்ணிடலாம், ரைட்டா? ஸோ அதை நான் மேலே எழுதுறேன். ஸ்டெப் 3 வரும்போது இஃப் கவுண்ட் ஈக்குவல் டு 2 இருந்தால் இந்த இடத்துல உள்ளே போயிட்டு பிரிண்ட் ப்ரைம்னு போட்டுவிட்டோம், அவ்வளோதான், ரைட்டா? இப்போ இதில் வந்து கவனிச்சிங்கன்னா நம்ம எந்த ப்ரோக்ராம் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபிக்காக போடாதனால நீங்கள் பசங்களை வந்து இந்த சின்டாக்ஸ், வெறும் சின்டாக்ஸ், அதாவது இன்புட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டு அதெல்லாம் பார்த்து எந்த லாங்குவேஜில் அவங்களுக்கு வேணுமோ அந்த லாங்குவேஜில் நம்மளை போட சொல்லிட்டிங்கன்னா அவங்களுக்கு கோடிங் புரிஞ்சிடும். இப்போ இது வரைக்குமே நீங்களும் கோடிங் போட்டு காட்டலை, பசங்களும் கோடிங் போடலை. நம்ம இது வரைக்கும் வெறுமனே வந்துட்டு ப்ரைம் நம்பர் எப்படி பண்ணலாங்கிறத ரஃபாக வந்துட்டு ஒரு பிளானாக மட்டும் தான் கிரியேட் பண்ணிப்போம். இப்போ இங்கேருந்து அவனை நீங்கள் கோடிங் போட சொன்னால் கண்டிப்பாக கோடிங் போட்டுருவோம். அந்த இடத்துல அவனுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் வந்துட்டு எரர் ரெக்டிஃபிகேஷனும் டீபக்கிங்கும் பண்ணி காட்டி கரெக்டாக எல்லா ஸ்டெப்ஸ் நடக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா he can become a developer. ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணுற டெக்னிக். இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள். நானா சிஸ்டத்தையும் ஆன் பண்ணாம ஒரு ப்ரோக்ராமே முடிச்சிட்டீங்க. நான் நிறைய இன்ஸ்டியூட் போய் பார்த்துருக்கிறேன், இந்த மாதிரி சொல்லி கொடுத்ததே கிடையாது. நீங்க கத்துக்கிட்டீங்க? ஏய், இது 15 வருஷ அனுபவத்தில் நானே கண்டுபிடிச்சதுடா. எந்த இன்ஸ்டியூட்லாம் கிடைக்காது. இதே மாதிரி பசங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா அவனுங்க ஈஸியாக ப்ரோக்ராமை கற்றுக்கிட்டு ஈஸியாக டெவலப்பர் ஆகிடுவானுங்க. எங்கேயுமே கிடைக்காது, நீங்களா கற்றுக்கிட்டேங்கிறீங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு எங்களுக்கு. எனக்கு எரிச்சல் வருது உடனே, நான் கெட்ட வாரத்தில் திட்டி போயிருவேன். ரத்தம் கொதிக்குது உடனே பார்க்க. நம்புறது இஷ்டம், தள்ளுறா, நான் போகிறேன். முட்டை போடுற கோழிக்கு தான் தெரியும் வெளினா என்னன்னு. வீடியோ பார்த்துருப்பீங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கோடிங்கை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.